கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தொடர்ச்சியான அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள், அதனுடைய தொடர்ச்சியில் கடந்த வாரம் நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஆரம்பித்தோம் இல்லையா? ஸோ இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அந்த பாகத்தில் முதல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இந்த பிலிப்பு பட்டணம், அதனுடைய நிலைமை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப அதிகமாக பவுல் விரும்பின ஒரு பட்டணத்து ஜனங்கள். அந்த பிலிப்பு பட்டணத்தை யார் கட்டினது எல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய நிலைமை என்ன என்பதையெல்லாம் குறித்து பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம கடந்த வாரத்தில் 4 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது 5வது வசனத்திலிருந்து இப்போ நம்ம அந்த வேதத்திற்குள்ளே, அந்த தியானத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். ஸோ பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. கவனிக்கலாம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அது புரியுது இல்லைங்களா? கிறிஸ்துவின் நாள்ங்கிறது அவருடைய ராஜ்யம். அப்போது கிறிஸ்து முதல் வருகையில் ஒரு நல்ல கிரியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கார். உங்களில் அப்படிங்கிறது யார்? சீஷர்கள். அப்புறம் வேறு யார் சொல்லலாம்? திருச்சபை இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். அதை முடிக்காமல் விட மாட்டார். அப்போ எது வரைக்கும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்னா, கிறிஸ்துவுடைய நாள், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் பாருங்கள், அதை நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாக இருந்திருப்பாங்க இல்லையா? காரணம், இவர் என்ன ஒரு நோக்கத்துக்காக அவங்களுக்கு போய் இந்த சத்தியம் சொன்னாரோ அந்த நோக்கம் அவர் சொன்ன வசனத்தில் இருக்கிறத கவனிக்கலாம். அது என்ன? உங்களில் நற்கிரியை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போது பவுல் சொன்ன வசனங்கள், அவருடைய காரியங்கள் மூலம் இப்போ ஒரு நல்ல கிரியை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதில் முதல் கிரியை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் நம்ம படிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் எப்படி இருக்கணுமா? சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். ஒரு சுத்தமான தண்ணியில் நம்ம குளித்தா அது எப்படி இருக்கும்? ஒரு சுத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அப்போது ஒரு சுத்தமான ஜலத்தில் கழுவின ஒரு உடல் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குதோ அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல புத்தி, நல்ல கிரியை, நல்ல கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவனிக்கிறீங்களா? அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்ல வர்றார். கொரிந்தியருக்கு அவர் எழுதும்போது இவங்களுடைய நிலைமைகளை பிடிச்சி சொல்லும் பொழுது பாருங்கள், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கிருபை வந்துருச்சுன்னு பாருங்கள். மாசிடோனியா மக்களுக்கு அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும், பாருங்கள், ரொம்ப கொடிய தரித்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஏழை, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கடவுளுடைய காரியத்திற்காக, இன்னும் சொல்ல போனால் ஏழைகளுக்காக அவங்க அவங்களே தரித்திரர், ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், அடுத்தது தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளாக இருக்கிறார் என்பதுக்கு நானே பாருங்கள், நான் சாட்சியாக இருக்கேன், நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடவுளுடைய காரியத்திற்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நானே பார்த்துருக்கேங்கிறார். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாக இருக்கிறது. இவ்வளோ இருந்தும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்கள் மாத்திரம் என்னோடு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக. நீங்கள் மாத்திரம் யார் சொல்கிறாரு? பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள். அவங்க மற்ற சபை மக்கள் எல்லாம் செய்திருக்காங்க. பட் இருந்தால் கூட இவர் பட்ட உபத்திரம், ஒரு முக்கியமான ஒரு கஷ்டத்தில் பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் மாத்திரம் கூட இருந்தால் சொல்கிறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் படுறார். அதில் பாருங்கள், மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்போ பாருங்கள், கொடுக்கல் வாங்கல்னால் தெரியும் இல்லையா? கடவுளுடைய காரியத்திற்காக செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய
அந்த விஷயம். அப்போது அவர்கள் ரொம்ப தரித்திரமாக இருந்தால் கூட இன்னொரு சபை மக்கள் தரித்திரராக இருக்கிறத பார்த்துட்டு தங்கள் தரித்திரத்தில் அவங்க நன்மை செஞ்சுருக்காங்க. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அதை சொல்கிற பாரு, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கள் நீங்கும்படி என்ன பண்ணியிருக்கீங்க, 2 தினம் அனுப்பியிருக்கீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உபகாரத்தை நான் தேடாமல் உங்கள் கணக்கு பலன் பெருகும்படி. புரியுதுங்களா? அதாவது இப்போ நீங்கள் உதவி செய்யலைன்னா வேறு ஒருத்தர் ஏதோ ஒரு பக்கம் இருந்து தேவனுடைய ஊழியம் வந்துடும், ஏதோ ஒரு உதவி வந்துடும். ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்டு, உங்கள் கணக்கு பரலோகத்தில் ஜாஸ்தி இருக்கணும். அதனால் நீங்கள் செய்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை பாராட்டி அவர் எழுதுகிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லி, அப்போது இதில் அந்த சபை மக்களுடைய அந்த உதாரத்துவம், அவங்களுடைய நல்ல மனசு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் அவர் திருப்பி திருப்பி அவர்களை பாராட்டிகிட்டே இருக்கார். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயிரும் சகலவித நற்கிரியைகளையும் பெருகுகளாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அது புரியுதுங்களா? அதாவது நீங்கள் எல்லா வகையிலையும் சம்பூர்ணமாக இருக்கிறீங்க, ஆனால் அது மட்டும் இல்லை, எல்லா நற்கிரியிலையும் நீங்கள் பெருகிறவர்களாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதே தேவன் உங்களுக்குள்ளே செய்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன ஒரு வாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நினைவு கூர்றார். 2 கொரிந்தியர் 9:9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். அப்போ பாருங்கள், யாருக்கு கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான். படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? இருக்கிறவங்களுக்கே பெரிய பெரிய சர்ச்சஸில் காணிக்க தசமபாகன் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்ருக்குறான். அவங்க வசதி தான் பெருகிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. சத்தியத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஏழைகள் இருக்கிறாங்க. ஒன்று சத்தியம் கிடைக்காத ஏழைகள், இன்னொன்று சாப்பாடு இல்லாத ஏழைகள். சாப்பாடு இல்லாத ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சத்தியம் இல்லாத ஏழைகளுக்கு சத்தியம் கொடுக்கணும். அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறது ஆகாரத்தையும் அளிக்கிறவர் பாருங்கள், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். பார்த்தீங்களா? அப்போது இந்த மாதிரி ஊழியங்கள் செய்யும்போது அங்கே என்ன விளைச்சல் வருமா? நீதியின் விளைச்சல். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அங்கே அதிகமாக தேவனுக்கென்று அங்கே பிரத்யேகப்படுத்தப்படுவார்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வெறும் வாய் வார்த்தைகளை மட்டும் தங்களுடைய ஊழியத்தில் இருந்துடக்கூடாது. அவர்கள் ஏழைகளுக்கும், சத்தியமில்லாத ஏழைகளுக்கும், சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழைகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தின் நிமித்தம் தான் அந்த ஒரு நற்கிரியை அங்கே ஆரம்பிக்குது. அதனால தான் அங்கே பவுல் அங்கே சொல்கிறார், உங்களில் நற்கிரிகளை தேவன் தொடங்கிட்டார். ஸோ பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். கடைசி கால ஜனங்களுக்கு நல்ல கிரியை அங்கே ஆரம்பிச்சிருக்கார். அது எதில் முடிப்பாராம்? கர்த்தருடைய நாள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? கர்த்தருடைய நாளுக்குள் இருக்கோம். அப்போ இங்கே அதை முடிக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கேயும் அதே நற்கிரியை இங்கே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும் இல்லையா? யாரெல்லாம் நமக்கு ஏழைகளாக இருக்கிறாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். 2 ஏழைகள், சத்தியம் இல்லாத ஏழைகள், தரித்திரர், விசுவாசத்தில் அவங்களை ஐஸ்வர்யவன்களாக ஆக்க வேணும். அப்போ அவங்களுக்கு நிறைய சத்தியங்கள் போகணும். அதே மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழைகளுக்கு அதை செய்யணும். இதை எங்கிருந்து எழுதுறாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், பிலிப்பியர் 1:7 என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆதலால். பார்த்தீங்களா? என்னுடைய கட்டுகளிலேங்கிறார். கட்டுனா புரியுது. அவர் ரோமன் ஜெயிலில் உட்கார்ந்து எழுதுறார். நான் கட்டி வைக்கப்பட்டிருக்கேன், கட்டுண்டவனாக இருக்கேன். ஸோ நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வந்துட்டு இருக்கிற போது நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். எனக்கு என்னென்னவெல்லாம் தேவன் கிருபை செய்திருக்காரோ அதிலெல்லாம் உங்களுக்கு பங்கு இருக்குது. உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியால். பாருங்கள், உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. ரொம்ப பெரிய வசனம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, என்னுடைய எல்லா ஊழியத்திலையும் உங்களுடைய பங்கு இருக்கிறதுனால நான் என்னுடைய மனசில் உங்களை வச்சுருக்கேன். என் இருதயத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை நான் எழுதி வச்சுருக்கேன். அப்படின்னா எந்த அளவுக்கு பவுலை அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் அன்பில் கவர்ந்துட்டாங்க பாருங்கள் பிலிப்பு பட்டணத்து ஜனங்கள். ஸோ 8 வாசிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. பாருங்க, நான் கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பு, அதே அன்பு உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு அவர் எப்படி சொல்ற பாருங்க, நான் சாட்சி இவங்க சாட்சின்னு சொல்ல, தேவனே அதுக்கு சாட்சியாக இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு நல்லா தெரியும் அவர்கள் காட்டக்கூடிய அன்பினுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் அதற்கு தேவனே சாட்சின்னு சொல்லிட்டு, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் என்ன செய்யணும்? அதிகமாக பெருகணும், அதிகமாக பெருகணும். அப்படி பெருகும்போது தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நீங்கள் எப்படி இருக்கணும்? நிறைந்தவர்களாகி பாருங்கள். அப்படியே அவங்கள கொஞ்சம் ஒரு அப்கிரேட் பண்ணிகிட்டே வர்றார். நீங்கள் நல்ல கிரியை செய்யணும், அதே சமயத்தில் நீதியின் கனிகளாலே, அப்படின்னா கீழ்ப்படிதலுக்குரிய கனிகள் அங்கே கொடுக்கணும். அதில் நிறைந்தவர்களாகி, அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இப்போ நற்கிரியை ஆரம்பிச்சிட்டார், அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிப்பார்னு சொன்னார். இப்போ அதே நற்கிரியை என்னவா மாறணும்னா நீதியின் கனிகளுடைய கிரிகளாக மாறணும். அதனுடைய உச்சக்கட்டம் தான் நீங்கள் துப்புரவானவர்கள் அப்படின்னா புரிதா? சுத்தமாக இருக்கணுங்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் பட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமுள்ளவர்களாக மாறணும். ஸோ சுத்தமுள்ளவர்களாக நம்ம மாறுவதற்கு முக்கியமான ஒரு கிரியை இருக்குது. அந்த கிரியை தான் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு செய்கிற உதவி. அதில் சுத்தம் எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு செய்கிற உதவி, அந்த எண்ணம், அந்த எண்ணத்தில் கூடிய அன்பு, இது பெருக பெருக உலகப் பிரகாரமான காரியங்களில் அதிகமாக ஈடுபட மாட்டார்கள். உலகப் பிரகாரமான காரியங்களை ஈடுபடாமல் இருந்தாலே பாதி சுத்தமாயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர்கள் மறுபடியும் திருவசனம் என்னும் தண்ணீர் முழுக்கினால் கழுவப்படும் போது, அதைத்தாங்க சொல்கிறார், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட நிலைமை. அப்படி கழுவப்படும் போது மேலும் பரிசுத்தமாவான். அப்போ கிறிஸ்துவுடைய நாள் வரும்போது யார் மகா பரிசுத்தமாக அவரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவோட போயிடலாம். அதற்கு பிலிப்பு பட்டணத்து ஜனங்களாகி உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னார். பிலிப்பு பட்டணத்துக்கு மட்டுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு. அவங்க விவரமாக கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி நம்ம அதை விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 3:8 பாருங்கள். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடைய அறிவு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்ளுகிற விதம், அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்கிறது. இதை நான் இதுக்காகவே நான் எல்லாவற்றையும் நான் நஷ்டம்னு நான் நினைக்கிறேங்கிறேன். அது மட்டும் இல்லை, பிலிப்பியர் 1:12 வாசிக்கலாம் பாருங்கள். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறியமானதாக இருக்கிறேன். கவனிக்கிறீங்களா? அப்போது எனக்கு நடந்ததெல்லாம் நிறைய துன்பங்கள் அவமானம்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பற்றாதீங்க, வருத்தப்பட்டுற வேண்டாம். வேற ஒன்றும் இல்லை, இது அப்படியே எனக்கு நடந்த விஷயங்களெல்லாம் பெருகும்போது இதன் நிமித்தம் சுவிசேஷம் பிரபலமாயிடுச்சான். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரபலமாகிறாரே இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தைகள் பிரபலமாயிடுச்சு. எபேசு பட்டணமெல்லாம் பட்டணமே கதி கலங்குச்சு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஸோ இவர் சொன்ன வார்த்தைகள், அப்போது இதை நம்ம உற்று கவனிக்கும் போது ஏற்கனவே இந்த சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு பேதுருவுக்கு தேவன் ஒரு கனவை கொடுத்து நம்ம பார்க்குறோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனையும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டை போல ஒரு கூடு வானத்திலிருந்து ஒரு பெரிய துப்பட்டி மாதிரி ஒரு கூடு வானத்திலிருந்து இறங்குச்சான். அதில் நான் உற்று பார்த்தபோது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், ஞாபகம் இருக்குங்களா? இதை பார்த்துட்டு இது அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தனியாக ஒரு சப்ஜெக்டாக கூட பார்க்கலாம். தேவன் சுத்தமானதை நீயே அசுத்தமாக நினைக்கிறேன் என்று சொல்லி அது என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் பேதுரு போய் தன்னுடைய ஊழியத்தை அங்கே அடுத்தது அங்கே செய்கிறது நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை உற்று பார்க்கும்போது இதன் நிமித்தம் ஊழியம் பெருகுச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போஸ்தலர்களே ஒரு குறிப்பிட்ட காலத்தில்
அப்படியே ஒரு பக்கம் டம்ப் ஆகிட்டாங்க. ஒன்றாவே போகிறது, ஒன்றாவே வர்றது. ஆனால் உலகமெங்கும் சுவிசேஷம் பரவணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அது எப்படி பரவச்சு தெரியுங்களா? அந்த டைமில் ஸ்தேவான் என்கிற ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன், நல்லா தெரியும் இல்லையா, அவர் கல்லெறி உண்டு செத்து போனார். ஸோ அப்போது என்ன நடந்ததுன்னா, அது வரைக்கும் ஒன்றா இருந்தவங்க பயந்துட்டு எல்லாரும் செதற ஆரம்பித்தாங்க. செதறினது எவ்வளோ நல்லது தெரியுமா? செதறி போனவங்க போகிற இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே இன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, சைப்ரஸ் தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் சீப்புரு தீவுவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். இது எதை நிமித்தம் வந்துச்சுன்னா, தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்தார். ஸ்தேவானை அங்கே ஒரு பலியாக கொடுத்துட்டார். ஸ்தேவான் அது வரைக்கும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க, அப்படியே பிரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதல்ல, எல்லாரும் வெளியூர் போகணும். அப்போ அதுக்கு ஸ்தேவானை தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவர் நிமித்தம் சிதறினவங்க எல்லா பட்டணங்களுக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். பாருங்கள். ஸோ இப்படியாக பேதுரு இருந்ததை ஆரம்பித்து அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் உச்சக்கட்டத்துக்கு போகிறார். அப்படி உச்சக்கட்டத்துக்கு போகும்போது இந்த சுவிசேஷம் சாதாரண ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது யாருக்கு போகணும்னு தேவன் சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டுக்கள் என்று வெளியரங்கமாகி. பாருங்க, அரண்மனையில் உள்ளவர்கள் எங்கும் உள்ளவர்கள் யாவருக்கும். அப்போ அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தியம் போயிருக்கு. அதைத்தான் திருவெளியம் பைபிளில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பதை ஆளுநர் மாளிகை காவல் படையினர் அனைவரும் மற்ற யாவருக்கும் இது தெரிஞ்சிருக்குங்கிறார். அப்போ பாருங்கள், அந்த அரண்மனைங்கிறது யார் இருப்பாங்க? பெரிய பெரிய ராஜாக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவர் போய் சொன்னார். நமக்கு அப்போஸ்தல நிருபங்கள் படித்து பார்க்கும்போது ஃபெலிக்ஸ், பெஸ்து, அகிரிப்பா ராஜா இவர்கள் முன்னால் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் போய் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்போது ஒரு டைமு ஒரு பெரிய படையே, அதாவது ஜனங்கள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை தாக்க வராங்க. அப்படி தாக்க வரும்போது எவ்வளோ அருமையாக தேவன் பவுலை காப்பாற்றினார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும், 100 அதிபதினா தெரியும் இல்லையா, ஒரு 100 பேர்த்துக்கு ஒரு 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 கமாண்டர். அப்போ 200 பேர், அதான் 200 காலாட்களையும் 70 குதிரை வீரர், 200 ஈட்டிக்காரர் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலும் ஆயத்தம் பண்ணி. பாருங்கள், ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படி காப்பாற்றி கொண்டு போகிறாங்க பாருங்கள். 200 பேர் வீரர்கள், 70 குதிரை வீரர்கள், 200 ஈட்டிக்காரர்கள், இவங்கெல்லாம் பாருங்கள் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸ் நிலத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தின் விவரமாவது பாருங்கள், பரிசுத்தம். அதுக்கு பின்னாடி நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியும். இவர் யார், எதுக்காக அனுப்புகிறோம்னு சொன்னார். அப்போது இந்த மாதிரி ஊழியங்கள் பண்ணும் பொழுது அது எந்த விதத்திலும் தடையிராதபடிக்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊழியம் போச்சு. அது யார் வரைக்கும் போச்சுன்னா ராஜா வரைக்கும் போச்சு. அதனால தான் சொல்கிற அரண்மனையில் உள்ளவர்கள். அதுக்கு பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பாருங்கள், பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில், ராயனுடைய அரண்மனையில் அவனுடைய கட்டுப்பாட்டு கொடுக்குற பெரிய பெரிய ஆளுநர்கள், ராஜாக்கள். இதில் ஒரு சிலர் பவுலை வந்து அறிமுகம் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த சத்தியத்தை கேட்ட அநேகம் பேர் அரண்மனையில் இருந்திருக்காங்க, ஜெயிலில் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார் பாருங்க. ஸோ அப்படின்னா இது வந்து சாதாரண ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் தேவன் போகணும்னு விரும்பினாரோ அங்கெல்லாம் அது போச்சு. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு அது சொல்லும் பொழுது பாருங்கள், சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதாவது
அதே வசனத்தை திருவள்ளியில் படிக்கும்போது சகோதர சகோதரிக்குள் பெரும்பாலோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு. அப்படின்னா புரியுதுன்னா, பவுலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டோன்னே எல்லாரும் சோர்வு அடைஞ்சிருவாங்க, நிறைய பேர் வேலை செய்யாமல் இருந்துருவாங்க என்று நினச்சாங்களாம். ஆனால் அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிற பாருங்க, அநேகர் இன்னும் அதிகமான தைரியம் கொண்டுட்டாங்க இந்த வேலையை செய்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன தடை வந்தாலும் அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிறத பவுல் அங்கே வந்து பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே கிளியராக சொல்கிறார். எனக்கு கட்டிட்டாங்கிறதுக்காக யாரும் சோர்வடையில, இன்னும் அதிக துணிச்சலோட தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அதில் ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது, அதையும் சொல்கிறார் பாருங்கள். பிலிப்பியர் 1:15. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சத்தியத்தை கேட்ட வந்த ஜனங்களில் நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்களா. ஒரு குரூப் பொறாமை, ஒரு குரூப் விரோதம், அப்புறம் ஒரு சிலர் நல்ல மனசுலேயே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போது அங்கேயே இந்த பிரிவினைகள் இருந்திருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க நிறைய பேர் பிரிஞ்சு போனவங்க. சில பேர் பொறாமைன்னா இவரை விட நல்லா பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது, அந்த மாதிரி இவரை விட நான் செஞ்சு காட்டுறேன் பாரு, நான் ஆட்களை சேர்த்தி காட்டுறேன் பாரு. இதெல்லாம் யாருடைய வேலை? இது தேவனுடைய வேலை. அதனால தான் போன தடவை நம்ம பார்த்தோம், பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளையச் செய்கிறவர் தேவன் சொன்னோம், வசனம் படித்தோம் இல்லையா? ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, தேவன் நட்டார், இயேசு கிறிஸ்து நீர் பாய்ச்சினார், நான் தான் விளைய செஞ்சேன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களாம். இந்த ஊழியத்தில் இருக்கிறோம், என்னால் தான் இது வந்தது. அது எவ்வளோ பெரிய மோசம் பாருங்கள். அப்போ பொறாமையினாலே பிரசங்கம் பண்ணுறாங்க, விரோதத்தினால் பண்ணுறாங்க, சிலர் நல் மனதினாலும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பவுல் அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறார், ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு, சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த பாருங்கள் மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பார்த்திங்களா, நான் இப்போ ஜெயில் இருக்கேன், அந்த ஜெயில் இருக்கிறத வச்சே என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை ரொம்ப கீழ்த்தரப்படுத்தி அது நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு குரூப்பு அறிவிக்கிறார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கும்போது, சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று சிலர் அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஊழியத்திற்காக தேவனை அழைச்சிருக்கிறார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் புரிஞ்சுருக்காங்க. அந்த ஒரு சிலர் அன்பில் அறிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பொறாமையில் அறிவிக்கலாமா, விரோதத்தில் அறிவிக்கலாமா, அன்பில் அறிவிக்கலாமா? வேணும் இல்லையா? இப்போ தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் இந்த பொறாமை, விரோதம், இதில் எல்லாம் நீங்கள் அறிவித்து என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் என்ன உதாரணத்தை காட்ட போகிறீங்க? அது வேணும்ல. 4 பேர் 4 குடும்பங்களை கெடுத்துட்டு, புரியுது, 4 பேருக்கு துரோகம் பண்ணிவிட்டு நம்ம போய் நாம் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண போகிறோமா? இல்லையா? அசுத்தமாயிட்டு நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும் பிரசங்கம் பண்ண போகிறோமா? அது வேணும் இல்லையா? ஆனால் பவுல் இப்படிப்பட்ட இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இதனால் என்ன அப்படிங்கிறார் பாருங்க. அதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அது எனக்கு போதும். கவனிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு பக்குவம் வேறு யாருக்குமே வராதுங்க. பக்குவம் வராது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், மற்றவர்கள் மேலே பொறாமை வச்சுன்னா அவங்க அழிஞ்சு போகணும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அவங்க ஊழியம் கெட்டு போகணும். தேவன் பாருங்கள், கொஞ்ச நாள் அந்த ஊழியமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். இப்படியெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், சில பேர்த்து ரொம்ப நம்முடைய தவறான எண்ணத்தை காட்டிடுவோம். ஆக்சுவலாக பொறாமையினாலும் விரோதத்தில் பண்ணுறது தப்பு தான், தப்பு. ஆனால் பவுல் இது எப்படி பாசிட்டிவ் எடுத்துக்கிறாருன்னா, எப்படியோ கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னா, ஒரு முறை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அங்கே சீஷர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், மார்க் 9:38 அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆதலால் அவனை தடுத்தோம் என்றார். பாருங்க, உங்கள் பேரை வச்சுட்டு ஒருத்தர் பிசாசு தொத்திட்டு இருக்கிறான், அவன் உங்களை ஃபாலோ பண்ணாதனால நான் தடுத்துட்டோம் அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை தடுக்காதீங்க, என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான்.
என் பேரில் தானே செய்கிறாங்கிறான். சரி, என்னை குறித்து அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, புட்டுருங்கட்டார். அது பின்னாடி தேவனுடைய சித்தம் என்னவன் நடக்கட்டும். நமக்கு விரோதமாக இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த ஒரு மனநிலை கிறிஸ்துவுக்கு இருந்த மனநிலை அப்படியே பவுலுக்கு வந்துருச்சு. அதை வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். சரி, எப்படியோ ஒரு வகையில் கிறிஸ்து, அப்போது பவுல் பவுலை பற்றி பிரசங்கிக்கப்படணும் அவர் எதிர்பார்க்கல, அவர் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவருடைய நல்ல மனசு பாருங்கள். தன்னை அவர் என்ன செய்யலை, பூஸ்ட் பண்ணலை. நான் ஊழியம் செய்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லாமல், நான் சொல்ல வந்ததே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். நீங்கள் அவரை பற்றி தான் அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா தேவனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சில பேர்த்துக்கு. அப்போ அவருடைய நல்ல குணங்கள் தெரிஞ்சதுனாலே அவரை அனுப்பின பிதா எப்படி இருப்பார்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால் கிறிஸ்து இந்த பூமியில் நேரடியாக அவர் செய்த காரியங்களெல்லாம் சாட்சிகளாக இருக்குது அந்த ஊரில். அது வெளியும் வந்திருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் கிறிஸ்துவை பற்றியும் ராஜ்யத்தை பற்றியும் பவுல் இதை ரொம்ப அதிகமாக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது, இப்போது அவர் கட்டுண்ட நிலைமையில் இருக்கார். அவர் மேலே பொறாமையாக இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, பார்த்தீங்களா, அவர் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா பேசாமல் ஊழியத்தில் இருந்திருப்பார், தூக்கி ஜெயிலில் போட்டாங்க பாருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அதனால தான் இவங்க ஏதோ தப்பு பண்ணாலும் ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிடுவாங்க. அது பவுலை குற்றப்படுத்துவதற்கும் பவுலை கேவலப்படுத்துவதற்கு ஏதுவாயிடும். அதனால தான் பவுல் சொன்னார், நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போகலை, நீங்கள் இன்னும் துணிகரமாக நீங்கள் கடவுளுடைய வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் என்ன, ஒரு சிலர் இந்த மாதிரி வந்துட்டாங்க, பொறாமையினாலும் விரோதத்தினாலும். ஆனால் எப்படியோ என் பேர் வேண்டாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேர் வந்தாப்போ, அவருடைய நாமம் வெளியே வந்தாப்போ என்கிற ஒரு நல்ல மனதை பிலிப்பு பட்டணத்து ஜனங்கிட்ட அவர் காட்டார். அதிலே பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பார்த்தீங்களா, அவங்க செய்யக்கூடிய காரியம் உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவியால், பரிசுத்த ஆவியினுடைய உதவியாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். என்ன சொல்ற அப்புறம் மன்றா பாருங்க, இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று நான் அறிவேன். ஸோ அதனால் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், இப்போ நான் ஜெயிலில் இருந்தால் கூட நான் வென்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் இப்போ மிகுந்த தைரியத்தோடும் ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே முடிக்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன நேர்ந்தாலும் நான் வெட்கமடைய மாட்டேன். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? நம்ம எந்த எக்ஸ்பிரஷன் காட்டுறதுனால நம்ம எதில் தான் காட்ட முடியும்? நம்ம உடலில் தான். ஒரு அன்பான ஒரு அறிக்கை நம்ம பண்ணுறதுனா கூட ஒரு லேசாக நம்ம கைகள், நம்முடைய கால்கள், அதனுடைய லேசான அசைவுகள், முகம் பாவனை, அதனுடைய லேசான அசைவுகள், இதை வச்சு நம்முடைய மென்மையை காட்டலாம் இல்லையா? அதே சமயத்தில் நம்முடைய ஆக்ரோஷமாக நம்முடைய கைகளை கால்களையும் நம்ம அசைக்கும் போது நம்முடைய கடுமையை காட்டலாம். அப்போ என் உடலில் நான் எதை காட்ட போகிறேன்? மென்மையா கடுமையா? எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் நான் ஜெயிலில் இருந்தாலும் நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன்னா, என்னுடைய உடலில் கிறிஸ்து மகிமைப்படுறத நான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிப்பேன். அதை தாங்க சொல்கிறேன். முழு துணிவுடன் கிறிஸ்துவின் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என்னுடைய பேராவல், இதுவே என்னுடைய எதிர்நோக்கு. அதனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா. இந்த வசனத்தை நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய ஒரிஜினல் பொருள் என்னங்கிறது தெரியல. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா எப்படி? நான் செத்தா தான் கிறிஸ்துவாக மாறுவேன் என்கிற அர்த்தமா? எனக்கு கிறிஸ்து ஜீவன் கொடுக்கிறார், அதற்கு ஆதாயம் என்னுடைய சாவு என்கிற அர்த்தமா? இப்படி திருப்பி திருப்பி போட்டு பார்த்தாலும் கரெக்டாக அது வரல. திருவிலியம் பைபிளில் பாருங்கள், ஏனெனில் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே,
நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. அப்படின்னா புரியுதுங்களா? என்னுடைய சாவில் கூட கிறிஸ்து மகிமைப்படுவாருங்கிற ஒரு உத்வேகமான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் கிறிஸ்துவை எனக்குள்ளே தரித்து கொள்வதற்காக நான் சாவுக்கு கூட நான் தயாராக இருக்கேங்கிறேன். என்னுடைய இறப்பே அதற்கு ஆதாயம். அப்படிங்கிற போது அவர் எந்த அளவுக்கு கிறிஸ்துவையும் தேவனையும் அந்த ஜனங்களையும் நேசிச்சிருப்பார் இல்லையா? அதை அந்த ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுவதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்னைக்கும் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் பயங்கரமாக கூடி பேசிகிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல ஜனங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க தெரியுங்களா? எந்த இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் பேசுவாங்க, நிறைய சரித்திரங்கள் பேசுவாங்க. ஆனால் தங்களுடைய கொண்ட கொள்கைக்காக நான் சாகவும் தயாராக இருக்கிறேன்ங்கிற ஒரு வார்த்தையை உத்வேகமாக சொல்லும்போது எல்லா ஜனங்களும் அதில் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்லும்போது, நான் கிறிஸ்துவாக நான் இருக்கிற வரைக்கும் நான் கிறிஸ்துவாகவே இருப்பேன். நான் மறுபடியும் அவரோடு சேருவதற்கு சாவு தான் ஆதாயம்னா அதற்கும் நான் தயாராக இருக்கேன். இதைத்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்படின்னா இவ்வளோதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம்னா, இன்னொரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.